புதுச்சேரி முதலமைச்சர் தனது வாழ்க்கையில் முதலாக வாங்கிய அம்பாசிடர் காரை புதிய வடிவமைப்பில் தயார் செய்து பயன்படுத்தி வருகிறார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தனது வாழ்க்கையில் 1997ஆம் ஆண்டு முதல் முறையாக வாங்கிய அம்பாசிடர் காரை தனது வாழ்நாளில் வேளாண் துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வகித்த பொழுது அம்பாசிடர் காரை பயன்படுத்தி வந்தார். பிறகு அம்பாசிடர் கார் பழுதடைந்த நிலையில் வீட்டில் நிறுத்திவிட்டு முதலமைச்சராக பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் விலை உயர்ந்த கார்களான டொயோட்டா, குவாலிசி, இனோவா போன்ற கார்களை அரசாங்கம் கொடுத்ததை பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் தனது வாழ்வின் எளிமையான முதலமைச்சர் என்று பெயர் பெற்ற புதுச்சேரி முதலமைச்சர் தனது எளிமைக்கு ஏற்றாற்போல் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை தமிழக பகுதியில் பழுது நீக்கி புதிய வடிவில் தயார் செய்து தனது எளிமையான வாழ்க்கையை பறைசாற்றி வருகிறார். இப்பொழுது புதுவை முழுவதும் சட்டசபையை நோக்கி தனது அம்பாசிடர் காரில் பயணம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சென்று தனது புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரியில் வலம் வருகிறார் முதல்வர் ரங்கசாமி அவர்கள்.